இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஆக்டிவஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ டீடைல்டா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டோரியில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஸ்டிக்கர் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் யுவர்ஸ் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி நீங்கள் வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்டோரி இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து யாராச்சும் உங்களோட ஸ்டோரி வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் யுவர்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். ஜஸ்ட் அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி அதில் வந்து ஆட் மியூசிக் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அவங்க மியூசிக்கை வந்து ஆட் பண்ணி ஸ்டோரி வந்து போட முடியும். ஸோ அப்படி வந்து போடுறப்ப நீங்கள் ஸ்டோரியில் வந்து என்ன ஃபோட்டோ வந்து வச்சுருந்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஸ்டோரியில் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மியூசிக் இல்லாமல் அவங்க ஆட் பண்ண மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆட் யூர்ஸை கிளிக் பண்ணி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி வந்து போட முடியும். அப்படி வந்து போடுறப்ப அவங்க மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மியூசிக் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டோரியில் இருக்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆட் யூவர்ஸை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதில் ஆட் யூவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்டோரியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து கீழே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் வந்து உங்களோட ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த ஆட் யூவர்ஸை கிளிக் பண்ணி வந்து ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஆட் யூவர்ஸ் மியூசிக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.